ஒரு வீட்டோட அஸ்திவாரம் ஆடுனா அந்த வீடு மட்டும்தான் விழும். ஆனா அந்த வீட்டோட பெரியவங்க இல்லாம போனா அந்த தலைமுறையே தடமாறி போகும். அர்ஜுனன் இப்போ ஒரு போர் வீரனா யோசிக்கல, ஒரு சமூக ஆர்வலரா யோசிக்கிறாரு. கிருஷ்ணா, இந்த போர்ல பெரியவங்க எல்லாரும் இறந்துட்டா அடுத்த தலைமுறைக்கு யாரு வழிகாட்டுவா? கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம் இது எதுவுமே கத்துக் கொடுக்க ஆள் இல்லாம இந்த சமூகம் ஒரு சுடுகாடா மாறிடாதா? அர்ஜுனன் முன்வைக்கிற இந்த சோசியல் கொலாப்ஸ் தியரி நிஜமாவே பயமுறுத்துது. அர்ஜுனன் சொல்ற அந்த முக்கியமான வார்த்தை குலஷயே பிரணஷந்தி, குலஷயே பிரணஷந்தி, குலதர்மா சனாதனா, தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம், அதர்மோ பிபவத்யுத. கிருஷ்ணா, ஒரு குடும்பம் அழிஞ்சா அந்த குடும்பத்தோட பழங்காலத்து பாரம்பரியங்கள், சனாதன தர்மம் மொத்தமா அழிஞ்சிடும். தர்மம் அழிஞ்ச இடத்துல அதர்மம் ரொம்ப ஈஸியா குடி வந்துடும். அர்ஜுனனோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சில உன்னதமான மதிப்புகள் இருக்கும். அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது அந்த வீட்டோட பெரியவங்க தான். இப்போ இந்த போர்ல பீஷ்மர், துரியோதனர் மாதிரியான பெரியவங்க எல்லாரும் செத்துட்டா வரப்போற பசங்களுக்கு எது சரி எது தப்புன்னு யார் சொல்லி கொடுப்பா? யோசிச்சு பாருங்க, ஒரு காட்டுல பெரிய யானைகள் இல்லைன்னா குட்டி யானைகள் வழி தெரியாம ஊருக்குள்ள புகுந்து நாசம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதேதான் இங்கேயும். பெரியவங்க இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆனா அவங்க இல்லாம போகும்போது அடுத்த தலைமுறை எந்த பயிற்சியும் இல்லாம தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிடும். ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாம வெறும் மிருகங்களை போல வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அர்ஜுனன் சொல்றாரு, நம்ம ஜெயிக்கிற இந்த ராஜ்யம் இப்படிப்பட்ட ஒரு சீரழிஞ்ச தலைமுறைக்கு தானா அப்படின்ட்டு. அர்ஜுனன் இன்னொரு ஆழமான பாயிண்ட் வைக்கிறாரு. மனுஷன் வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, அவன் இறந்த பிறகு அவனோட ஆன்மா கடை தேர்றதுக்கும் சில சடங்குகள், வழிமுறைகள் இருக்கு. அந்த ரகசியங்கள் எல்லாம் பெரியவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவங்களே இல்லைன்னா அந்த ஆன்மீக பாதையே பிளாக் ஆயிடும். இதனாலதான் அர்ஜுனன் பிடிவாதமா இருக்கிறாரு. எந்த காரணத்துக்காகவும் குடும்பத்து பெரியவங்களை கொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கதான் தர்மத்தோட வேர்கள். வேற ஆட்டிட்டு மரத்துல பழத்தை எதிர்பார்த்தா முடியுமா கிருஷ்ணா அப்படின்ட்டு கேக்குறாரு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கேப் பத்தி நாம பேசுறோம். ஆனா அர்ஜுனன் அன்னைக்கே இத சொல்லிட்டாரு. பெரியவங்களோட வழிகாட்டுதல் இல்லாத ஒரு சமூகம் எவ்வளவு சீக்கிரம் அதர்மத்துல விழுங்கிறது இன்றைய பல சம்பவங்களே சாட்சி. அர்ஜுனன் பேசுறது வெறும் சென்டிமெண்ட் இல்ல, ஒரு மிகப்பெரிய சோசியல் இன்ஜினியரிங். ஆனா அர்ஜுனனோட பயம் இதோட நிக்கல. பெரியவங்க இல்லைன்னா அதர்மம் வரும்னு சொன்னவரு அடுத்த ஸ்லோகத்துல அதை விட பயங்கரமான ஒரு விளைவை சொல்றாரு. அதுதான் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் தவறான சந்ததிகள் உருவாகிறது. ஒரு போர் எப்படி ஒரு குலத்தோட ரத்தத்தையே அசுத்தமாக்கும். அர்ஜுனன் ஏன் பெண்களை நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறாரு? அந்த அதிர வைக்கும் உண்மைய அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம். இது இன்னும் சீரியஸ் ஆக போகுது.